Dear 12th Standard Business Maths students, Chapter 1, Example 1.5, Find the rank of the matrix. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.5 பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட ரேங்க் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்பயும் போல் இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஸோ let A equal to 1, 2, 3, 2, 4, 6, minus 1, 1, 3, 3, minus 2, minus 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுத்தாச்சு. இப்போ எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம இதுக்கு ஆர்டர் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆர்டர் வந்து நம்மளுக்கு 3/4 ஆர்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 3 rows 4 columns இருக்குது. அப்போ 3/4 ஆர்டர். ஸோ அப்போ இதோட ரேங்க் என்னவாக இருக்கும்னா லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஏன்னா கொடுத்து சின்ன நம்பர் ஏதோ அதான் இங்கே ரேங்காக கொடுக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம இங்கே இதுக்கு ரேங்க் 3 தான் கொடுக்கணும், இல்லை அதோட கம்மியாக இருக்குமான்றதை இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்கு நமக்கு புக்கில் எப்படி பண்ணியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மைனர் ஆர்டரை கன்சிடர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் 3/4 ஆர்டர் வந்துச்சுன்னா மைனர் ஆர்டர் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ப்ராப்ளம் லென்த்தியாக இருக்கும். ஸோ டைம் கன்சியூம் ஆகும். ஸோ எப்போ 3/4 ஆர்டர் கொடுத்துட்டாங்களோ நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ ஆன்சர் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அது எப்படி போடுறதுன்றது இப்போ பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடில் இது போட்டு இதோட ரேங்க் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 3/4 ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடில் போடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஏவை மேட்ரிக்ஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம் டு an ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஈக்குவலன்ட் ஃபார்ம் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம் லெவல் கொண்டு வர ஸ்டெப்ஸ் தான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தட். ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பவுமே எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ரோ நமக்கு எப்பவுமே வேல்யூ 1 இருக்கணும் பார்த்துக்க சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே பை சான்ஸாக நம்மளுக்கு இங்கே வேல்யூ 1 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ரோஸ் எதுவுமே நம்ம ஷஃபில் பண்ண வேணாம், இன்டர்சேஞ்ச் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டெப்ஸுக்கே போயிடலாம். ஸோ அதனால் கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிப்போம். 1, 2, 3, 2, 4, 6, minus 1, 1, 3, 3, minus 2, minus 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு செகண்ட் ரோவை 0 ஆக்கணும். ஸோ செகண்ட் ரோவை 0 ஆக்கணும்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் ரோக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். ஸோ இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 2 இருக்குது, ஃபஸ்ட் ரோவில் பாருங்கள் நம்மளுக்கு வேல்யூ 1 இருக்குது. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ 0 ஆகிடும். ஸோ அதனால் இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா R2 ஈக்குவல் டு R2 மைனஸ் 2R1. ஸோ R1 ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எலிமெண்ட்ரி சிம்பிள் போடுங்க, ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் அதை அப்படியே எழுதுங்க. ஸோ இப்போ செகண்ட் ரோ தான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ R2 அப்படியே எழுத சொல்லிக்கிறாங்க 2, 4, 1, minus 2. R1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2. ஸோ சைனோடு போட்டுங்க ஸ்டூடெண்ட்ஸ், 2 3s are 6. ஸோ மைனஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் இருந்தால் சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ 2 minus 2 நமக்கு 0 ஸ்டூடெண்ட்ஸ், 4 minus 4 நமக்கு 0. ஸோ 1 plus 2 நமக்கு 3, இது நமக்கு -8. ஸோ இந்த வந்திருக்க இங்கே எழுதிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ், 0 0 3 -8. ஸோ தேர்ட் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ரோவை 0 ஆக்கிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் ரோவை 0 ஆக்கணும். தேர்ட் ரோவை 0 ஆக்கணும்னா திருப்பி நம்ம R1 தான் ஹெல்ப் கேட்கணும். ஸோ R1ல் ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள் 1 இருக்குது. இங்கே R2ஓட ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தோன்னா R3ஓட ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ அப்போ R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 3 - 3 0 வந்துடும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறோம்னா R3 ஈக்குவல் டு R3 minus 3R1. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதையும் அப்படியே எழுதிடுங்க. இப்போ நம்ம தேர்ட் ரோ தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ R3, ஸோ R3ன்றது 3 6 3 -7. ஸோ அந்த ரோ எடுத்து அப்படியே எழுதியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ்.
இப்போ R1 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 1s are 3, 3 2s are 6, 3 1s are 3, 3 3s are 9. ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்கனால சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம லெஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 3 - 3 0, 6 - 6 0. அதுக்கப்புறம் 3 - 3 நமக்கு 3 + 3 நமக்கு 6. ஸோ -7 -9 மைனஸ் நமக்கு 16. ஸோ இதான் வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வேல்யூ எடுத்து எழுதிடுங்க. 0 0 6 -16. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஸ்டெப் 3 போகணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டெப் 3ன்றது R3-யை 0 ஆக்கணும். ஸோ R3-யை 0 ஆக்கணும், நம்ம திருப்பி R2 கிட்டே ஹெல்ப் கேட்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்திருக்கான்னு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 3 போடுவோம். ஸோ ஸ்டெப் 3 எப்படி போடுறது பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை கண்டினியூஷன் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த கண்டினியூஷன் வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம R3-யை 0 ஆக்கணும் திருப்பி. ஸோ R3-யை 0 ஆக்கணும்னா நம்ம R2 கிட்ட தான் நம்ம ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா R3 = R3 - 2R1. ஸோ 2R1 போட்டாலே நமக்கு 0 ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த தேர்ட் ஸ்டெப்பை முடிச்சுட்டு தான் நம்ம ஈக்குவல் ஃபார்ம் லெவல் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஸ்டெப் 3-யை முடிச்சுட்டு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். 1 2 -1 3. ஸோ ரோ 3 எந்த சேஞ்சஸ் இல்லை, ரோ 2 எந்த சேஞ்சஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். அதை அப்படியே எழுதுங்க. இப்போ ரோ 3 தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 3 என்ன சொல்லிக்கிறோன்னா அப்படியே எழுத சொல்லிக்கிறாங்க. 0 0 6 -16. ரோ 2-வை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரோ 2-வை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2R2. அப்போ நம்ம 0 0 2 3s are 6, 2 8s are 16. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சின்ன தப்பு பண்ணிட்டேன். இங்கே மைனஸ் வரணும். ஸோ மைனஸ் போட மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ -8 இங்கே. ஸோ அப்போ நமக்கு இங்கேயும் மைனஸ் வந்துடும். ஸோ இப்போ மைனஸ் இருக்கிறனால நம்ம சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ சைன் பார்த்து போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சைனை மிஸ் பண்ணிட்டா நமக்கு ப்ராப்ளம்ஸ் தப்பாக போயிடும். ஸோ சைனை நல்லா ரெக்டிஃபை பண்ணிவிட்டு போடுங்க கேர்ஃபுல்லாக. ஸோ இப்போ சைனை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 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 ப்ளஸ். ஸோ இது 0, இதுவும் 0, இதுவும் நமக்கு 0 ஆகிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதுக்கும் நமக்கு 0. ஸோ இங்கே 4மே 0 ஆகிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 4 இதையும் 0 எடுத்து அப்படியே எழுதிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3 ஸ்டெப்ஸை நம்ம முடிச்சிட்டோம். 3 ஸ்டெப்ஸை முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ ஈக்குவல் ஃபார்ம் லெவல் வந்துருச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம இப்போ ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு வந்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் நம்மளுடைய ரேங்க்கு. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸோட கவுண்டிங் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம இதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக வேல்யூ இருக்குது. அப்போ இது நான் ஜீரோ ரோஸ். செகண்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது. இதுவும் நான் ஜீரோ ரோஸ். தேர்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அது 0 ரோஸ். அப்போ இங்கே நம்மளுக்கு கவுண்டிங் நமக்கு 2. ஸோ அப்போது ரேங்க் ஆஃப் A = 2. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் நமக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ். போட்டு பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தில். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.